திமுக ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி இந்த போதை பொருள் உபயோகத்துல தி மோஸ்ட் நார்கட்டிக் இன்ஃபெஸ்டட் ஸ்டேட்டா இருந்தது பஞ்சாப். இன்னைக்கு இந்தியாவிலே மிக அதிகமான போதைப் பொருள் புழக்கம் இருக்கிறது எங்க? தமிழ்நாடு. அது மட்டுமல்ல, இதுல மிகப்பெரிய சதியே இருக்கு. இந்த நார்கட்டிக் டிஸ்ட்ரிபியூஷன் நெட்வொர்க் அது என்ன மாதிரியான செயல்பாட்டில் இருக்குன்னா, எங்கெல்லாம் பொட்டலம் வைக்கிறாங்க? சென்ட்ரல் ஸ்கூலுக்கு முன்னாடி, சிபிஎஸ்சி ஸ்கூலுக்கு முன்னாடி. ஆனால் நம்ம குழந்தைகள் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தா அந்த பையன் குழந்தைகளுக்கு தெரியாம சர்ச் பண்ணணும்னு ஒரு பெரியவர் நினைக்கிறாங்கங்க. அதுதான் இந்த தீய சக்தி திராவிடியன் ஸ்டாக்கோட ஆட்சி. இந்த ஆட்சியை தூக்கி எறியாம தமிழ் மக்களின் அடுத்த தலைமுறையை நம்மால் காப்பாற்ற முடியாது. லெட் அஸ் நாட் டூ எனி மிஸ்டேக் இன் 26. 26ல் ஸ்டாலின் தலைமையிலான ஆட்சி தொடருமானால் அடுத்த தலைமுறை தமிழ் சமுதாயம் அழிந்து போகும். எல்லா ஐஏஎஸ் ஆபீசர், ஐபிஎஸ் ஆபீசர்ஸ், கவர்மெண்ட் அதிகாரிகள், கெசட்டட் ஆபீசர், ப்ரொஃபசர்ஸ், இன்ஜினியர், லாயர்ஸ், டாக்டர்ஸ் எல்லார் குழந்தையும் போதையில முடக்கி போடுவீங்களா? எவ்வளவு கேவலமான ஒரு அரசாங்கம் இருக்கு, பொறுப்பற்ற ஒரு அரசாங்கம் இருக்கு. நம்ம தமிழ் இன விரோத ஆட்சி இன்னைக்கு இருக்கு. எதிரணியில யார் இருக்காங்க தேவையில்லை. எனிபடி வில் பி பெட்டர் தேன் டிஎம்கே. அதனாலதான் பாரதிய ஜனதா கட்சி, அகில இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோடு மக்கள் இந்த ஆட்சியை மாற்றணும்னு நினைக்கிறாங்க. there is heavy anti incumbency against this government. அந்த ஆட்சியை மாற்ற சரியான ஆல்டர்னேட் கொடுக்கணுங்கிறதுக்காக தான் பிஜேபி ஏடிஎம்கே, என்டிஏ ஏடிஎம்கே கூட்டணியானது உருவாக்கப்பட்டிருக்கு. அதனால இதன் மூலமாக மிக பெரிய அளவுல தமிழ்நாட்டில் ஆட்சி மாற்றம் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. சரி, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், புதுசு இல்லை. ஔவையார் பாட்டி பாடினது தமிழங்களுக்கு தெரியும், ஆனால் திராவிடியன் ஸ்டாக்குக்கு தெரியுமான்னு எனக்கு தெரியல. ஆன முதலில் அதிகம் செலவானால் மானமழிந்து மதிகட்டு போன திசை எல்லாருக்கும் கள்ளனாய் ஏழு பிறப்பும் தீயனாய் நல்லாருக்கும் பொல்லனாம் நாடு, ஔவையார் சொன்னது. ஆனா இன்னைக்கு இந்தியாவில் தமிழகத்தை விட 3 மடங்கு ஜனத்தொகை அதிகமா இருக்கிற மாநிலம் உத்தரப்பிரதேஷ். 25 crores. உத்தரப்பிரதேசத்துல கடன் கம்மி. ஆனா தமிழ்நாட்டில் 9 லட்சம் கோடியை தாண்டி இருக்கும். டு பி எக்ஸாக்ட் 9,33,000 crores தமிழ்நாட்டோட கடன். அதுல 5 லட்சம் கோடி ஸ்டாலின் சிஎம் ஆன பிறகு 21 மேக்கு அப்புறம். அதுக்கு முன்னாடி 4,33,000 கோடி தான் தமிழ்நாட்டினுடைய ஒட்டுமொத்த கடன். இத்தனை வருஷத்துல 72 வருஷத்துல வந்த கடன் 4,33,000. அதை விட அதிகமா இந்த 5 வருஷத்துல. நான் கேட்கிறேன், கடன் வாங்கி சோர்த்துன்னா அந்த குடும்பம் பிழைக்குமாங்க? என்ன ஒரு கேவலமான ஆட்சி! தமிழ்நாட்டின் நிதிநிலைமைன்னு பேசுறதுக்கே ஒரு தமிழங்கிற முறையில் எனக்கு வெக்கமா இருக்குங்கிறேன். அவ்வளவு மோசமான ஆட்சி. இந்த ஆட்சி லாட் ஸ்டாக் அண்ட் பேரல் தூக்கி எரியலைன்னா தமிழ்நாட்டை காப்பாற்று. மீண்டும் ஒரு கேள்வி. திமுக எதிர்பார்த்துச்சா? அதுக்கு தான் இந்த பாதுகாப்பு கூட இருக்கு. சரி, உங்களுக்கு சரியா சொல்லணும்னா அடிப்படையிலேயே திமுகவை கொள்கை ரீதியாக எதிர்த்து வந்தவங்ககிட்ட நீங்க இந்த கேள்வியை கேட்டிருக்கீங்க. என்ன டிஎம்கே இவர் திமுகக்கு எதிராக எந்த விஷயமும் இந்த விஜய் வைக்கல. என்ன பேசுறீங்க? நீட்டை பத்தி பேசுறீங்க. திமுக சொன்னதை திருப்பி சொல்றீங்க. கல்வி மாநில பட்டியலில் இருக்கணுங்கிறீங்க. திமுக சொன்னதை திருப்பி சொல்றீங்க. அதனால பேசுற விஷயங்கள்ல ஒரு பெரிய முக்கியத்துவம் இல்லை. ஆனால் இன்னைக்கு பிகாஸ் ஆஃப் ஆன்டி இன்கம்பன்சி ஆட்சியில் இருக்கின்ற காரணத்தால் ஏற்பட்டிருக்கின்ற எதிர்ப்பு உணர்வு, அதன் மூலமாக தங்கள் ஆட்சி அழிந்துவிடும். அதனால ஆற்றில் அடித்து செல்லப்படுகின்ற ஒரு நரி என்ன மனோநிலையில் இருக்குமோ அந்த மனநிலையில் தான் ஸ்டாலின் அரசு இருக்கு.
செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்க்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.